சிவம் சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம் முற்றும் சிவம் முடிவும் சிவம் முதலும் சிவம் அன்பே சிவம். தேர்தல் என்பது காலங்காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த தேர்வினால் இதுவரை மக்களுடைய வேதனை, வழிபாடு, செயல்பாடு, செயல்முறை, சமுதாயத்தின் நடைமுறை பல நூறு வகையில் செயல்பட்டு இருந்தாலும் அதில் மக்கள் துன்பத்திலும் துயரத்திலும் வறுமையிலும் கொடுமையிலும் வாழ்ந்து செயல்பட்டு மறைந்தவர்கள் பல கோடி. அந்த பல கோடி மக்களுடைய வேதனை இன்று மண்ணில் தான் இன்றும் எழுந்தருளி உள்ளது. எப்படி என்றால், ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு வாழ்ந்து மறைந்தானோ அவன் உடலிலே அவனுடைய வேதனை அவன் இரத்தத்தில் கலந்து இந்த மண்ணில் மறைந்தது. மறைந்த உடல் மண்ணானதும் அந்த மண்ணில்தான் மீண்டும் பசுமை உருவாகிறது. மழை நீரில் கரைந்து குடிநீருக்கு செல்கிறது. உணவுப் பொருள்களுக்கு உரமாகவும் செல்கிறது. கடைசியில் கடலில் சென்று உப்பாகவும் செயல்படுகிறது. ஆக இந்த போன்ற மனிதர்கள் இந்த நிலையில் இன்றைய நிலைக்கு மிக கொடுமையாக தள்ளப்பட்டு உள்ளது. பல நூறு வழிகளில். இது வர காரணம் அரசியல்வாதிகளை நான் குற்றம் கூறவில்லை. அவர் இந்த அரசியல் நடத்துவதற்காக இரு கட்சியில் தொடர்ந்த கட்சி இனி பல கட்சியாக வளர்ந்து பல கட்சிகளுக்கு ஓட்டு போட நிலையில் வந்து இவர்கள் அந்த ஓட்டு கடைசியில் வெற்றி தோல்வி காண்பது 2 கட்சியை தான். இந்த 2 கட்சிக்காக பல கட்சிகள் அவர்கள் செயல்பட்டு அதில் உள்ள அவர்கள் ஓட்டு இவர்கள் சேமிப்பு வெற்றி பெறுவதற்காக கோடிக்கணக்கில் அவருக்கு பணம் கொடுத்து இவர்கள் வாங்கி வருகிறார்கள். இவர்கள் வெற்றி பெற்று இவர்கள் செயல்படுகிறார்கள். இதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள். காரணம் விலைவாசி. இவர்கள் கோடிக்கணக்கில் அவர்களுக்கு பணம் கொடுத்து வாங்குவது, இவருக்கு பணம் எங்கிருந்து வருகிறது? எப்படி வருகிறது? மக்களுடைய வரி பணம் தான் இந்த அளவுக்கு உலகம் சுற்றி வருகிறது. இதனால் தான் இந்த தேர்தல் இனி வரக்கூடாது என்பது இறைவனுடைய கணிப்பு. காரணம், பூமியில் இடைவெளி இல்லை, வேகமாக குறைந்து வருவதால் பிறந்த மனிதன், இறந்த மனிதன், இனி பிறக்கப் போகிற மனிதனுடைய ஆத்மாக்கள் அனைத்தும் நிறைவடி செய்ய வேண்டும். இதற்கு முதல் அடிப்படை தேர்தல் என்பது இருக்கக்கூடாது. அப்படி தேர்தல் நடத்தி தான் வேண்டும் என்று அவர்களுக்குள் ஆத்மாக்கள் செயல்பட்டால் அதற்கு ஒரே ஒரு வழி, கவர்மெண்ட் என்று ஒரு சட்டத்தை வைத்து செயல்பட்டு வந்த அரசு அந்த கவர்மெண்ட் ஆட்கள் மட்டும் ஓட்டு போட்டு வெற்றி தோல்வி கண்டால்தான் இதில் உண்மைகள் புரியும். இதுதான் கடைசி தீர்ப்பு. இல்லை என்றால் தேர்தலை அடியோடு ரத்து செய்து அவரவர் வேலை அவரவர் செய்யலாம். தேர்தலுக்கும் அவரவர் தொண்டுக்கும் மக்களுடைய செயல்பாடுக்கும் எவ்வித சம்மதம் இல்லை. இதனால் மக்களுடைய உழைப்பு வீணாகாது, விலைவாசி உயராது. என்றுமே காணாத, வரலாறு காணாத இந்த 5 ஆண்டில் தங்கத்தின் விலை போன இதுக்கு முன் 5 ஆண்டுக்கு முன்னாடி 50,000 இருந்த தங்கம் இன்றைய நிலைக்கு 1,00,000க்கு மேலே தாண்டி உள்ளது. இதற்கு காரணம் விலைவாசிக்கு காரணம் தேர்தலுக்கு காரணம் அந்த மக்கள் அந்த கட்சிகளை விலை கொடுத்து வாங்குவதற்காக, கோடிக்கணக்கில் அவர் பணம் கொடுப்பதற்காக இவர்கள் செயல்படுகிறார்கள். மக்களுடைய வரி பணம். இதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள். இதனால் இந்த நிலை பாதிக்கக்கூடாது என்றால் இவர்கள் தேர்தல் அவர்களே ஓட்டு போட வேண்டும். இல்லையால் தேர்தல் அடியாக நடத்தக்கூடாது. இரண்டாவது, ஒரு குற்றவாளிக்கு சீட் எப்படி தருகிறார்? அது எந்த சட்டத்தில் உள்ளது? அனைத்து அரசியல்வாதிகளுக்கு மீதும் வழக்கு உள்ளது, குற்றங்கள் உள்ளது. இந்த குற்றம் இருக்கும்போது அவனுக்கு எப்படி சீட்டு தருகிறார்கள்? இது எவ்விதத்தில் நாடும்? எந்த நீதிமன்றம் அதற்கு ஒத்துழைப்பு தருகிறது? நீதிமன்றம் அரசுக்கு அடிமையா, இல்லை பொதுமக்களுக்கு நற்செயல் பொதுமக்களை காப்பதற்காக நீதிமன்றமா? இதுக்கு தீர்ப்பு கூற வேண்டும். இல்லை என்றால் இறைவன் தீரத்தில் நீங்கள் அனைவரும் சிக்கி தவிப்ப நிலை வரும்.
உறுதி, இதில் மாற்றங்கள் இல்லை. ஆகையினால் இந்த விலைவாசி இனி உயர்ந்து வருவதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் அவர்கள் பாதிக்கப்படுவது மிக வேதனையில். அவர்கள் இந்த நிலைக்கு செல்போன் மூலியமாக கடன்பட்டும் பல நூறு பல ஆயிரம் வகைகள் கடன்பட்டும் மனிதன் தற்கொலைக்கு நிலைக்கு ஆளாகும் நிலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இதையெல்லாம் தடை செய்ய வேண்டுமென்றால் எந்த சட்டத்திலும் முடியாது. இந்த தேர்தல் அடியோடு ரத்து செய்துவிட்டால் இது எல்லாம் முடியும் என்பதே கணிப்பு. இந்த கணிப்பில் விடைபெற வேண்டுமென்றால் தேர்தல் என்பது இருக்கக்கூடாது. தேர்தல் வேண்டுமென்றால் அவர்களுக்குள்ளே கவர்மெண்ட் ஆட்கள் மட்டும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால்தான் புரியும். பொதுமக்களை தூண்டிவிட்டால் அவ்வப்போது பஸ் எரிப்பு, பொது உடைமை உடைப்பு, பல நூறு வழிகளில் மனிதன் செயல்படுக்கு தூண்ட செய்கிறார்கள் அரசியல்வாதிகள். இதனால் பொதுநல மக்கள் வாழ்ந்து வருவதனால் அவர்கள் குடும்பத்தை விட்டு சிறைக்கு செல்வதும் சில பேர் உள்ளார்கள். அந்த குடும்ப நிலை பாதிக்கப்படுகிறது. இது போன்ற நிலையெல்லாம் அடியோடு தடைபட வேண்டும். காரணம், ஒரு நாடு வாழ வேண்டுமென்றால் 35% காடு இருக்க வேண்டும். இன்றைய நிலைக்கு காடு இருப்பதே ஒரு நாட்டில் 16% தான் காடு உள்ளது. இந்த 16%ல் எத்தனை அந்த ஒரு நாட்டில் உள்ள 10 கோடி மக்கள் இருக்கிறார் என்றால் 10 கோடி மக்கள் வாழ்வதற்கு தேவையான காற்று வசதி இல்லை. கருவி மூலமாக காற்று வருவதால் இப்போது ஆழ்துளை கிணறில் ஒரு கருவியை போட்டு அது எப்படி அந்த கருவியுடைய பவர் சுற்றி உள்ள நீரை இழுக்கிறதோ அது போன்றுதான் காற்று அங்கே எங்கேயோ தொலைவில் உள்ள காற்று இழுத்து தருகிறது கருவி. அந்த கருவி மூலயமாக இன்னும் இருக்கும் வளர்ந்து செல்லும் நாள்களில் இருக்கும் காடை அழித்து சென்றால் அவனுடைய எந்த கருவி மூலயமாக நீ காற்று இழுத்தாலும் காற்று வராது, நெருப்பு தான் வரும். இந்த நிலை வேண்டுமா என்பது இறைவனுடைய தீர்ப்பு. இதை யோசித்து செயல்பட்டால் அனைவரும் உயிர் வாழ்வதற்கும் நன்மை அடைவதற்கும் வழி உண்டு. இல்லையே இது பாதிக்கப்படுவது பொதுமக்கள் அல்ல, இனி வரும் காலத்தில் பாதிக்கப்படுவது அரசியல்வாதிகளே, இது உறுதி. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.